கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆகஸ்ட் மாத வாழ்த்துக்கள். கடந்த 7 மாதம் ஆண்டவராகிய தேவன் அற்புதமாய் நம்மை நடத்தினார். இந்த புதிய 8வது மாதத்திலும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். கலங்காதிருங்கள், தைரியமாயிருங்கள். இந்த மாதத்திலும் ஏசாயா 45:4 ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகின்றார். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலும் கூட பெயர் சொல்லி அழைத்த தேவன், அவருடைய நாமத்தை நம்மேலே தரித்த தேவன், நம்மை வேறுபிரித்த தேவன், நம்மை நேசிக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உடையக்கூடாத கட்டுகளை உடைத்து, நொறுக்கக்கூடாத கிரிகளை நொறுக்கி, மறைந்திருக்கிற தெய்வீக ஆசீர்வாதங்களை உங்கள் கையிலே கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். ஒருவேளை இந்த மாதம் எப்படி நடக்க போகிறது, என்ன செய்வேன், எப்படி சமாளிக்க போகிறேன் என்று கலங்கி இந்த மாதத்தை குறித்து அதிகமாய் நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். தைரியப்படுத்துகிற கர்த்தர், பராக்கிரமசாலியாகிய கர்த்தர், உங்களை ஆழமாய் நேசிக்கிற கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து சொல்கிறார், பயப்படாதே. வெண்கல கதவுகள் உன் கண்களுக்கு முன்பதாய் உடைக்கப்பட போகிறது, பயப்படாதே. இருப்பு தாழ்பாள்கள் உன் கண்களுக்கு முன்பதாய் நொறுங்க போகிறது. கதவுக்கு பின்னால நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. கதவை திறக்கும் சக்தி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். கதவை திறக்க முடியாமல் நீங்கள் தயங்கி வாழலாம். இந்த நாட்களிலும் கதவை உடைக்கிற சர்வ வல்லவராகிய ஆண்டவர் உங்களுக்காய் இறங்கி வந்து அந்த வெண்கல கதவை உடைத்து, கதவுக்கு பின்னால நீங்க காண முடியாமல், தரிசிக்க முடியாமல் உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நன்மைகளை தேவன் உங்கள் கரங்களிலே எடுத்து கொடுப்பார். வெண்கல கதவு உடையும். அது பெரிய கதவா இருக்கலாம், அது பலமான கதவா இருக்கலாம். ஒருவேளை சதுரு அந்த கதவை உருவாக்கி தடுத்து வைக்கலாம். சில மனிதர்கள் அந்த கதவை உருவாக்கி தடுத்து வைக்கலாம். யார் உருவாக்கினாலும் கர்த்தர் அதை உடைக்க வல்லமை உள்ளவர், மறந்து போகாதிருங்கள். ஆமென். அவர் உடைத்து திறக்கும் போது யாரும் அவரை எதிர்க்க முடியாது. அவர் உடைத்து திறக்கும் போது யாரும் அவரை எதிர்க்க முடியாது. அவர் திறந்தால் திறந்ததே. ஆமென். இருப்பு தாழ்பாள்களை முறித்தால் முறித்ததே. ஆமென். இருப்பு தாழ்பாள்கள் நீண்ட நாட்களாக துருப்பிடித்து அதை திறக்க முடியாம நீங்க தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட துருப்பிடித்து அது பலமா இருந்தாலும் அந்த இருப்பு தாழ்பாள்களை முறிக்க நம்முடைய ஆண்டவரால முடியும். சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை உடைத்த கர்த்தருடைய கரம், சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை குலுங்க பண்ணின கர்த்தருடைய கரம், சிறைச்சாலையின் அஸ்திபாரத்திலே திறப்பை உண்டாக்கி நமது பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்த கர்த்தருடைய கரம் இன்று உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள். நிச்சயம் இந்த மாதம் மறைந்திருக்கிற அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக நிறுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு திறந்த வாசலை கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஈசாக்குக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்த தேவன், பவுலுக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்த தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்த தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இந்த மாதம் அற்புதமாய் வெளிப்படுவார். ஆமென். எனவே ஒருவேளை உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்க சிந்தை மண்டலத்திலே எப்பொழுதும் வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாள்களும் உங்களை பயமுறுத்துகிறதாய் மாறி மாறி வந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் உடைக்கிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் உடைத்து உங்களுக்கு முன்னால கடந்து போவார். ராஜாவாக கடந்து போவார். கர்ப்பத்தின் கனி உண்டாக கூடாதபடி இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். திருமண காரியம் கைகூடி வர முடியாமல் இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கு முடியாமல் அதற்கு எதிராக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். மனமகிழ்ச்சியை காண முடியாமல், சந்தோஷத்தின் ஆரவாரத்தை கேட்க முடியாமல் அதற்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா சாத்தானுடைய தடைகள் உடைக்கப்படும். அநேக மன போராட்டங்கள் வெண்கல கதவை போல, இருப்பு தாழ்பாள்களை போல உங்களுக்கு முன்பதாய் சவால் விட்டு கொண்டிருக்கலாம். எல்லா சவால்களையும் முறித்து உடைத்து பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து ஆசீர்வாதமான பாதையிலே, சமாதான தாபரத்திலே உங்களை நடத்தி வாழ வைப்பார். ஆமென். எனவே இந்த மாதத்திலே, இந்த ஜெப நேரத்திலே கோலனாய் கிடக்கிறவைகளை செம்மையாக்குகிறவர், கொரோசுக்கு முன்பதாய் அற்புதங்களை செய்கிறவராய் வெளிப்பட்டவர், வாசல்களை திறக்கிறவர், கரங்களை பிடித்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே வெண்கல கதவு உடையும், இருப்பு தாழ்பாள்கள் முறியும். வெண்கல கதவு உடையும் பொழுது, இருப்பு தாழ்பாள்கள் முறியும் போது என்ன நடக்கும்? மறைந்திருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக கண்டு தரிசி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வெளிப்படாத ஆசீர்வாதமான காரியங்கள் வெளிப்பட போகிறது. புதையல்களை பார்ப்பீர்கள்,
பொக்கிஷங்களை பார்ப்பீர்கள். உள்ளம் அதிசயப்பட்டு பூரி பெரும் மாற்றத்தை கண்டு கர்த்தரை துதிப்பீர். கலங்காதிருங்கள். இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபத்தில் இணையலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, வெண்கல கதவை உடைக்கிறவரே, இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவரே, மறைந்திருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எங்கள் கையில் தருகிறவரே, இப்பொழுதும் கண்ணீரோடும் நெருக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஜெபத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க துடிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு மகிமை இறங்கி வருகிறது. இப்பொழுதே இவர்களுக்கு விரதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பிசாசின் கோட்டைகள் உடைக்கப்படுகிறது. மந்திர சூனிய ஆவிகள் உடைக்கப்படுகிறது. இப்பொழுதே கர்ப்பத்தின் கனி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்ப்பம் தரிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. பிசினஸிலே தேவனுடைய மகிமை இறங்குகிறது. பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. திருமண காரியத்தில் இருக்கிற தடை உடைக்கப்படுகிறது. மங்களமான திருமணம் இந்த மாதம் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் தடைப்பட்ட வெளிநாட்டு யாத்திரைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் ஆசீர்வாதமாய் நடக்க போகிறது. ஊழிய பாதையில் இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பாள்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு ஊழிய பாதையிலே தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. சபை நிரம்புகிறது. தேவ மகிமை வெளிப்படுகிறது. பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்துகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. அதற்காக ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு நிற்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய மகிமை இறங்குகிறது. இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி வெளிப்பட்டு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட்டு உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவனுடைய சுகமளிக்கிற சர்வாங்க சுகத்தின் வல்லமை பிள்ளைகளை தொட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே அற்புதம் நடக்கிறது. கட்டிகள் கரைகிறது. வீக்கங்கள் வற்றுகிறது. வலிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இந்த மாதத்திலே பிள்ளைகள் வெண்கல கதவு உடைந்ததையும் இருப்பு தாழ்பாள்கள் முறிந்ததையும் இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத புதையல்களையும் இதுவரைக்கும் காணாத பொக்கிஷங்களையும் கண்டு கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபை செய்கிறீர். சாட்சியாக நிறுத்துகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.